கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ஹர நம பார்வதீபதே ஹர ஹர மகாதேவா. ஜானகீகாந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. சத்குருஸ்வாமினः ஜெய், ஆஞ்சநேயஸ்வாமினः ஜெய். சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. வாகீஷாத்யாஸ் சுமனசः சர்வார்த்தானாமுபக்ரமே யன்னத்வா கிருதகிருத்யா ஸ்யுः தன்னமாமி கஜானனம். குருர்பிரம்மா குருர்விஷ்ணுः குருர்தேவோ மகேஸ்வரः குருः சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. பீதாம்பரம் கரவிராஜித சங்கசக்ர கௌமோதகீ சரசிஜம் கருணாசமுத்திரம் ராதாசகாயமதிசுந்தர மந்தஹாசம் வாதாலயேஷமனிஷம் ஹிருதி பாவயாமி. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீநந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஆத்மா ராமாஷ்ச முனயः நிர்க்ரந்தாப்யுருக்ரமே குர்வந்த்யஹைதுகீம் பக்திம் இத்தம் பூதகுணோ ஹரிः. வந்தே நந்தவ்ரஜஸ்திரீணாம் பாதரேணுமபீக்ஷ்ணசः யாசாம் ஹரிகதோத்கீதம் புனாதி புவனத்ரயம். யம் பிரம்மா வருணேந்திர ருத்ர மருதः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः. यस्यान्तं न विदुः सुरासुरगणाः देवाय तस्मै नमः. मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं. योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्. नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं. बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनूमत्स्मरणात् भवेत्. श्रीहरे नमः. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை மார்ச் 9 விஜயநாம சம்வத்சரம். உத்தராயணம் சிசிர ருத்து, மாசி மாதம் சுக்லபக்ஷம், நவமி திதி, ஆர்திரா நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம். இன்றைக்கி காலம்பரை மிருகசீர்ஷ நட்சத்திரம் 11 மணி மட்டும். இப்பொழுது திருவாதிரை நட்சத்திரம். சித்தயோகம். இப்பேற்பட்ட வசத்தியான இன்னைக்கு ஸ்ரீமன் நாராயணியத்தில் 51வது தசகத்தை அத்தியனம் பண்ணுறோம். இந்த சில தசகங்களில் பாலகிருஷ்ணனுடைய லீலைகளை வர்ணிக்கிறாள் பட்டத்திரி. ஸ்ரீமத் பாகவதத்தில் தசமஸ்கந்தம் பூர்வார்த்தத்தில் கிருஷ்ணனுடைய பால லீலைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதையே ஒன்றொன்னா சொல்லிட்டு வராள். போன சில வாரங்களில் பல லீலைகளை பார்த்தோம். அப்படி பகவான் கம்சனால் ஏவப்பட்ட கொடிய அசுரர்களெல்லாம் வதம் பண்ணத்தனா சொல்கிறாள். இந்த தசகத்தில் 51வது தசகத்தில் அகாசுரன் ஒருத்தன் மலைப்பாம்பு ரூபத்தில் வந்தான். வந்து குழந்தைகளெல்லாம் காட்டில் இருக்கிற சமயத்தில் அவளெல்லாம் கொல்லணும், கிருஷ்ணரை சாப்பிட்டுடணுங்கிற எண்ணத்தோடு வந்தவன். அவனை வதம் பண்ண வைபவத்தை எடுத்து சொல்கிறாள் இந்த 51வது தசகத்தில். அதை இன்றைக்கி நம்ம அத்தியனம் பண்ண போகிறோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமன் நாராயணீயே அகாசுரவத வர்ணனம் நாம
एकपञ्चाशं दशकम् कदाचन व्रजशिशुभिः समं भवान् वनाशने विहितमतिः प्रगेतराम् समावृतो बहुतरवत्समण्डलैः सतेमनैः निरगमदीश जेमनैः. இது முதல் ஸ்லோகம் 51வது தசகம். அதில் அகாசுர வத வர்ணனை சொல்கிறாள். ஹே பகவானே, ஈஷான்னு கூப்பிடுறாள். ஈஷங்கிற பதம் யாருக்கு பொருந்தும் என்றால், யார் பரதந்திர சுதந்திரனோ அவனால் எது வேணால் பண்ண முடியும். கர்த்தும் அகர்த்தும் அந்யதாவா கர்த்தும் சக்கியம். அவனுக்கு ஒரு காரியத்தை பண்ணணும்னு நினச்சா பண்ணுவன், வேறு மாதிரி பண்ணணும்னு நினச்சாலும் பண்ணுவன், இல்லை பண்ணவே வேண்டாம்னு நினச்சாலும் பண்ணாமலும் இருக்கலாம். எல்லாத்துக்கும் சுவாதந்திரியம் இருக்கப்பட்டவன் இருக்கானே, அவன் ஒரு விதமான பரதந்திரத்திலையும் அவனாமல் டோட்டலி ஃப்ரீ பர்சன். அவருக்கு தான் இந்த ஈஷபதம் பொருந்தும். இந்த பகவானான கிருஷ்ணனை போய் இந்த பட்டதிரி ஈஷான்னு கூப்பிடுறாள். எல்லா சக்திகளும் பொருந்திய ஹே பகவானேன்னு கூப்பிடுறாள். கதாச்சன விரஜ சிசுபி சமம் பவான் வனாசனே விகிதமதி பிரகேதராம் சமாவிருத்தோ பகுதரவத்ச மண்டலை சதேமனை நிரகமதீஷ ஜேமனை. இதுக்கு அன்வயம்னு சொல்கிறது. இந்த சப்தங்களெல்லாம் சேர்ந்தாப்பில் கோத்து வாஷா ப்ராசாடின்னு ப்ரோஸ் மாதிரி பண்ணுறது. அதுக்கு அன்வயம்னு பேர். ஒரு புஸ்தகத்தில் போட்டிருக்காள் இதை. ஹே ஈஷ பவான் கதாச்சன விரஜ சிசுபி சமம் வனாசனே விஹித மதிஹி பிரகேதராம் பௌத்தர வத்ச மண்டலைஹி சமாவிருத்தா சதேமனைஹி ஜேமனைஹி நிரகமத்துன்னு இதான் அதுக்கு அன்வயம். என்ன அர்த்தம்னா, ஏ பகவானே, ஏ ஈஷா, ஈஷாங்கிற பதத்தை கொடுத்துருக்காளிங்க. பகவான் தான் எல்லாம். ஈஷபதம் அவருக்கு தான் பொருந்தும். எதை வேணால் செய்யலாம் அவர். கர்த்தும் அகர்த்தும் அந்யதாவா கர்த்தும் சக்கியம். அவர் தான் ஈஷன், பகவான், சுதந்திரமாக இருக்கப்பட்டவர். அப்பேற்பட்ட ஹே ஈஷா, குருவாயூரப்பா, கதாச்சன ஒரு நாளைக்கு விஹிதமதிஹி சமம் ரஜ சிசுபிஹி. நீங்கள் எல்லாரும் நினச்சிண்டேள். என்ன நினச்சிண்டேள்? தங்களுக்கு ஒப்பான பாக்கி அந்நிய எட பசங்களோடு கூட சேர்ந்து வனாசனே பவான் நிரகமத்து பிரகேதனாம், எல்லாருமா சேர்ந்து வனபோஜனம் பண்ணணுங்கிறதுக்காக காட்டுக்கு போய் சாப்பிடணுங்கிறதாக ஒரு நாளைக்கு காலம்பரை எழுந்துட்டு எல்லா குழந்தைகளையும் அழிச்சுட்டேள். அழிச்சுன்னு என்ன பண்ணேள்? சமாவிருத்தா பகுதர வத்ச மண்டலைகி, எல்லா விதமான பசு கூட்டங்கள், பசுமாடு, கண்ணூட்டி, காளமாடு எல்லாத்தையும் கூட்டம் கூட்டமாக எல்லாத்தையும் சேர்த்து அழிச்சுண்டு அதுகளெல்லாம் நல்லா சாப்பிட்டோம்னு சொல்லிவிட்டு இப்படி விருந்தாவனத்துக்குள்ளே நுழைஞ்சு அங்கே வனபோஜனம் பண்ணணுங்கிறதுக்காக சாப்பாடெல்லாம் எடுத்துன்னு போனேள். ஜேமனைஹி சதேமனைஹி, கூட என்ன எடுத்துன்னு வந்தேள்? அவள் வாத்தில் பண்ணியிருக்கப்பட்ட பக்ஷணங்கள், சாப்பாடுகள், பக்ஷங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு சாப்பாடு சமைச்சு வச்சுருக்கிற அரிசி, அதாவது சாதம், விதவிதமான சித்திரான்னங்கள், இதெல்லாம் அம்மா அவள் ஒருத்தராது அம்மாக்கள் பண்ணி கொடுத்துருக்காள். அதெல்லாம் எடுத்து கட்டிண்டு எல்லாரோடையும் சேர்ந்து நீங்கள் வனத்துக்கு போய் சேர்ந்தேள்னு சொல்லப்பட்ட முதல் ஸ்லோகம் இது. கதாச்சன விரஜ சிசுபி சமம் பவான் வனாசனே விஹிதமதி பிரகேதராம் சமாவிருத்தோ பௌதர வத்ச மண்டலைஹி சதேமனைஹி நிரகமதீஷ ஜேமனைஹி. எல்லா குழந்தைகளோடும் பசுமாட்டு கூட்டங்கள், கண்ணுக்குட்டி கூட்டங்களோடு கூட அவாவாத்தில் பண்ணி வச்சிருந்தப்பட்ட சித்திரானங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வனபோஜனத்துக்காக நீங்கள் காட்டுக்குள்ளே பிரவேசம் பண்ணல. ஹே ராஜா, ஹே ஈஷா, ஹே பகவானே குருவாயிருப்பாங்கிறாள். இப்போ கூட வடநாட்டில் நவம்பர் டிசம்பர் இந்த சமயத்தில், இந்த விருச்சிக மாதத்தில் எல்லாரும் சேர்ந்து அவாவா ஸ்நேகிதாளோட கூட காட்டுக்கு போய் ஒரு மரத்தடியில் உட்காந்துட்டு வனபோஜனம் பண்ணுறதுங்கிறதாக ஒரு உண்டு. அப்போ பகவான் தியானம் பண்ணுவாள். இப்போ இங்கே கூட நார்த் அமெரிக்காவில் கூட வனபோஜனங்கிறதாக சில பேர் பண்ணுறாள். இப்படி எல்லாருமா சேர்ந்துட்டு இங்கேயான ஒரு இடத்துல டென்ட் போட்டுட்டு எல்லாரும் கிருஷ்ணன் மேலே பக்தி வச்சு ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே
ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரேங்கிற மகாமந்திரத்தை ஜபிச்சுண்டு வாட்டிலேருந்து எல்லாரும் பாட்டில் டின்னர்னு சொல்லி கொண்டு வந்து வனபோஜனம் இங்கேயும் நடக்கிறதுன்னு அப்படி பகவான் பண்ணாராம். அங்கே வனபோஜனம் பண்ணாள். அதுக்காக எல்லாரும் போயின்னு இருக்காளுங்கிற முதல் ஸ்லோகம் இது. கதாச்சன விரஜ சிசுபிஹி சமம் பவான் வனாசனே விஹிதமதிஹி பிரகேதராம் சமாவிருத்தோ பகுதர வத்ச மண்டலைஹி சதேமனைர் நிரகமதீஜ ஜேமனைஹி. அதுக்கு அடுத்த 2வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், இவ்வாறாக நீ பாக்கி இருக்கப்பட்ட இடப்பசங்களோடு கூட சேர்ந்து நீங்கள்லாம் ரொம்ப கும்மாளம் அடிச்சுட்டு நீங்கள்லாம் போய் அங்கே கொம்பை எடுத்து ஊதிண்டு ஒரேடியாக இங்கேயும் எங்கேயும் ஓடிண்டு, ஏ கிருஷ்ணா நீ வேணுகானம் பண்ணிட்டு இருந்த, இப்படிலாம் பண்ணிட்டு நீ போயிட்ட போது அங்கே ஒரேடியாக புழுதி, அவள்லாம் ஓடுறதே என்ன ஆகும், எங்கே பார்த்தாலும் புழுதி கிளம்பும். அந்த புழுதி ரொம்ப புண்ணியமான புழுதி. அதை தேவதைகள்லாம் சொன்னால் நினச்சிருந்தாலும் ஆஹாஹா, இப்பேற்பட்ட இந்த பகவானுடைய புழுதி, அவள் ஓடி ஆடி விளையாடுற புழுதி இருக்கே, அது ரொம்ப பாவனமான புழுதியாச்சே, அது நம்ம மேலே படணும்னு தேவதைகள்லாம் ஆசைப்பட்டாலாம். அப்பேற்பட்ட விஷயத்தை சொல்கிறாள் 2வது ஸ்லோகத்தில். விநிரியதஸ்தவ சரணாம்புஜத்வயாத் உதஞ்சிதம் திரிபுவன பாவனம் ரஜஹ மகர்ஷய புலகதரை கலேபரை உதூஹிரே திருதபவ தீக்ஷணோத்சவாக. எல்லாரும் ரிஷிகணங்கள் தேவதைகள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாள். அவளுக்கெல்லாம் ஒரேடியாக புலக்காங்கித்தாளாய், ஆஹா பகவான் சின்ன குழந்தை ரூபத்தில் பாக்கி குழந்தைகளோடு கூட இப்படி ஓடி ஆடி விளையாடுறதே, ஏகப்பட்ட புழுதி அடிக்கிறதே, அவர் பட்ட கால்கள்லேருந்து பட்ட புழுதி அல்லவா, அது எல்லாரையும் லோகபாவனம், லோகங்களெல்லாம் புனிதப்படுத்தக்கூடிய புழுதியாச்சேன்னு அதை தேவதைகள் பிரம்மா ருத்ரன் எல்லாரும் அவள் மேலே பூசிண்டாளாம். அந்த புழுதியை எடுத்து சொல்கிறாள் இந்த 2வது ஸ்லோகத்தில். இதுக்கு அன்வயம், விநிரியதா தவ சரணாம்புஜத்வயாத் உதஞ்சிதம் திரிபுவன பாவனம் ரஜஹ, ரஜஹன புழுதி, திரிபுவன பாவனம் ரஜஹ, 3 லோகத்தையும் புனிதப்படுத்தக்கூடிய உன்னுடைய புழுதி உன் காலிலேருந்து வந்தது. எப்பேற்பட்ட கால், தவ சரணாம்புஜத்வயாத் உதஞ்சிதம், 2 தாமரைப்பூ போன்ற கால்கள், இப்படி இந்த பிருந்தாவனத்தில் ஓடுறதே புழுதி கிளம்பிட்டு நீங்கள் பாக்கி பேரோட விளையாண்டுருக்கிறதே. மகர்ஷய திருதபவதீக்ஷணோத்சவாக புலகதரைஹி கலேபரைஹி உதூஹிரே. மகர்ஷிகணங்கள் பாக்கி தேவதைகள் ஆகாசத்துலேருந்தும் எதிர்க்கப்பட்டவாள்லாம் ஓடி இதை பார்த்து உங்களுடைய விளையாட்டை பார்த்து சின்ன குழந்தை ரூபத்தை பார்த்து சந்தோஷம் அடைஞ்சு அதுலேருந்து கிளம்பின புழுதியை எடுத்து தம் மேலெல்லாம் பூசிந்து, ஆஹா நம்மளாம் எவ்வளோ அனுகிரகம் பண்ணப்பட்ட ஆளாக ஆகிவிட்டோம் என்று சந்தோஷப்பட்டாளுங்கிறதாக சொல்லப்பட்ட 2வது ஸ்லோகம் இது. விநிரியதஸ்தவ சரணாம்புஜத்வயாத் உதஞ்சிதம் திரிபுவன பாவனம் ரஜஹ மகர்ஷய புலகதரைஹி கலேபரைஹி உதூஹிரே திருதபவ தீக்ஷணோத்சவாக. ஒரு ஆழ்வார் ஒருத்தர் உண்டு, 12 ஆழ்வாரில் ஒரு ஆழ்வார் தொண்டர் அடி பொடி ஆழ்வார்னு விட்டு. அவர் என்ன பண்ணுவார், பகவானை கூட ஆராதிக்க மாட்டார். பகவானை ஆராதிக்கப்பட்ட அடிகள் இருக்காளே, அந்த அடிகளார் பகவானை ஆராதிக்கப்பட்ட பக்தாள், அவளை விட அவளுக்கு இன்னும் என்னென்னா அவளுடைய கால்களை கூட அவள் ஆராதிக்க மாட்டாள். அந்த கால்களில் இருக்கப்பட்ட புழுதி இருக்கு இல்லையா, மண், அதை தூக்கி தலையில் விட்டுன்னு ரொம்ப ஆனந்தப்படுவாரான் இந்த ஆழ்வார். தொண்டர் அடி பொடி ஆழ்வார். பகவானுடைய தொண்டரான பக்தனான யார் ஒருத்தன் உண்டோ அவனுடைய கால்களில் இருக்கப்பட்ட ரஜசு புழுதி இருக்கே, அதை தூக்கி தன் தலையில் வச்சுட்டு ஆனந்த கூத்தாடுவராம் அந்த ஆழ்வார். அதனால் அவளுக்கு தொண்டர் அடி பொடி ஆழ்வார்னே ஒரு ஆழ்வார் இருக்கார். அப்படி இங்கே மகர்ஷிகளெல்லாம் பகவான்கிட்டேருந்து வந்த அந்த புழுதி எடுத்து தங்கள் மேலே 3 லோகத்தையும் பாவனம் பண்ணக்கூடிய ரஜசாச்சே இது இன்னும் சந்தோஷப்பட்டாள்னு சொல்லப்பட்ட 2வது ஸ்லோகம். விநிரியதஸ்தவ சரணாம்புஜத்வயாத் உதஞ்சிதம் திரிபுவன பாவனம் ரஜஹ மகர்ஷய புலகதரை கலேபரைஹி உதூஹிரே திருதபவ தீக்ஷணோத்சவாக. 3வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், இவ்வாறாக இந்த பகவான்
அங்கே வனபோஜனம் பண்ணிவிட்டு அந்த பசுமாட்டு கூட்டங்களெல்லாம் பச்சை பசேர்னு செழிப்பாக இருக்கப்பட்ட அந்த பிருந்தாவனத்தில் அதுகளெல்லாம் மேய்ச்சின்னு இருக்கிற சமயத்தில் அங்கே ஒரு கொடிய அசுரன், கம்சனால் ஏவப்பட்டவன். அவனுக்கு பேர் அகாசுரன்னு பேர். அசுரகா. அகம்னாலே அழுக்குன்னு அர்த்தம். அந்த மனசுலேயே அழுக்க வச்சுட்டு இருக்கப்பட்டவன் அகாசுரன். அழுக்க வச்சுட்டு இருக்கப்பட்டவன் அகாசுரன். பேரே அழுக்குன்னு பேர், அகாசுரன்னு பேர். அவன் கம்சனால் ஏவப்பட்டு வந்திருக்கான். அவன் யாருன்னா வேறு யாரும் இல்லை, அந்த பகாசுரன் பூத்தனே. இவா 2 பேருக்கும் பிராத்தா இவன், அவளுடைய பிரதர். அப்பேற்பட்ட அந்த அந்த அசுரன் மலைப்பாம்பு மாதிரி ஒரு வேஷம் போட்டுன்னு வந்தானாம் அங்கே. ஏன்னா அவனுடைய எண்ணம் என்னென்னா இவாளை சாப்பிட்டு பண்ணுங்கிறதுக்காக. ஆனால் பட்டதிரி சொல்கிறாள், எதுக்காக வந்தானா அகாயேங்கிறாள். அகாயன்னா என்ன அர்த்தம்னா 2 அர்த்தம். ஒன்றும் இவாளுக்கு கெடுதல் பண்ணணும், இவாளை ஹிம்சிக்கணும், இவாளை சாப்பிட்டுடணுங்கிற எண்ணத்தோடு வந்தான்னு ஒரு அர்த்தம். இன்னொன்றும் தங்கிட்ட இருக்கப்பட்ட அகம் இருக்கே அழுக்கு, அதெல்லாம் நீக்கிக்கணும். ஏன்னா கிருஷ்ணங்கிட்ட வந்துட்டோம்னா நம்ம என்னவோ கொடிய செயல் செய்கிறதுக்கு வந்தால் கூட பகவான் என்ன பண்ணுவாரான், பகவானுக்கு சொல்கிறது உண்டு, ஹரிஹரதி பாபானி துஷ்டஜித்தைரபி ஸ்மிருதா. துஷ்டச்சித்தாள்னு யார் சொல்கிறதா? கெட்ட கொடூரமாக மனசில் இருக்கப்பட்டவாள், கெட்டவாள். அவள் கூட பகவானை நினச்சுட்டா போருமாம். பகவான் என்ன பண்ணுவாரான், அவள் உள்ளே இருக்கப்பட்ட பாப்பங்களெல்லாம் ஹரிஹி ஹரதி. அந்த சொன்னோன்னையே, பகவானை ஸ்மரணம் பண்ணோன்னையே சொல்லக்கூட வேண்டாம் அவர் பேரை, உடனேயே அந்த அழுக்கெல்லாம் போயிடுமாம், பாப்பங்கள்லாம் போயிடுமாம். ஹரிஹரதி பாபானி துஷ்டஜித்தை ரபி ஸ்மிருதா. அப்பேற்பட்டவர் பகவான் ஹரி. அதனால் இவனுக்கு தெரியும், அகாசுரனுக்கு தான் தம் பேரே அழுக்குன்னு பேர், தங்கிட்ட மகா பாப்பங்கள்லாம் நிரம்பி இருக்குது, அதெல்லாம் போக்கிவிடுவார் கிருஷ்ணங்கிட்ட வந்தார்னு தெரிஞ்சுட்டே தான் வந்தாங்க. வியங்கியமாக சொல்லணுங்கிறதுக்காக அகாயன்னாள் இந்த ஸ்லோகம். பிரச்சாரயத்யவிரல சாத்வலே தலே பசூன் விபோ பவதி சமம் குமாரகைஹி அகாசுரோ ஞருண அகாயவர்த்தனீம் பயானகா சபதி சயானகாக்கிருதி. ஹே விபோன்னு கூப்பிட்டாள் குருவாயூரப்பனை பார்த்து. எல்லாம் பொருந்தியவன் பகவான், எல்லாருக்கும் அனுகிரகம் கொடுத்து எங்கே பார்த்தாலும் இருக்கப்பட்டவன் பகவான். அதனால் விபோன்னு கூப்பிட்டாள். இந்த அகாசுரஹா பவதி குமாரகைஹி சமம் அவிரல சாத்வலே தலே பசூன் பிரச்சாரயதி சதி. அப்படி பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் நீங்கள்லாம் பசுக்கள் பாக்கி குமாராள் இடையர்களோடு கூட நீ அங்கே அவிரல சாத்வலே தலே பச்சை பசேர்னு இருக்கப்பட்ட பூமியில் பசுக்களெல்லாம் பிரச்சாரயதி அதெல்லாம் மேய்ச்சுன்னு இருக்கிற சமயத்தில் அகாய பயானகா சயானகாக்கிருதி சபதி வர்த்தனீம் ஞருணத்து. அப்பொழுது ஒரு பெரிய சயானகாக்கிருதி மலைப்பாம்பு மாதிரி பெரிய கோரமான மலைப்பாம்பு வேஷத்தில் பயானகா சயனாக்கா ரொம்ப பயத்தை கொடுக்கக்கூடிய கொடிய மலைப்பாம்பு ரூபத்தில் அகாய உங்களை கொல்லணுங்கிறதுக்காக அங்கே வந்து சேர்ந்தான்னு சொல்கிறாள் 2வது ஸ்லோகத்தில். 3வது ஸ்லோகத்தில் பிரச்சாரயத்யவிரல சாத்வலே தலே பசூன் விபோ பவதி சமம் குமாரகைஹி அகாசுரோ ஞருணதகாயவர்த்தனீம் பயானகா சபதி சயானகாக்கிருதி. இவ்வாறாக அங்கே வந்தான்னு சொன்னால் 3வது ஸ்லோகத்தில் அந்த அகாசுரங்கப்பட்டவன் மலைப்பாம்பு ரூபத்தில் வந்தானாம். இவாளுக்கு இம்சை பண்ணணும், கிருஷ்ணனை சாப்பிட்டுட்டுங்கிற எண்ணத்தில் வந்தான். அதோடு கூட அகாய தம்மேல இருக்கிற பாப்பத்தெல்லாம் இந்த கிருஷ்ணர் போக்கி விடுவாருங்கிறதா தெரியும் அவனுக்கு. வந்தான் நாள் பகவான் என்ன பண்ணுவார், கெட்டவனாக இருந்தாலும் சரி நல்லவனாக இருந்தாலும் சரி அவனுக்கு மோட்சத்தை கொடுத்துருவார் பகவான். அடுத்த 4வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், மகாச்சல பிரதிம தனோர்குஹானிப பிரசாரித பிரதித முகஸ்ய கானனே முகோதரம் விஹரண கௌதுகாத்கதாக குமாரகாக கிமபி விதூரகே த்வயி. இதுக்கு அன்வயம் என்னன்னா, குமாரகாக த்வயி கிமபி விதூரகே சதி
கானனே விஹரண கௌதுகாத் மகாஜல பிரதிம தனோ குஹா நிப பிரசாரித பதித முகஸ்ய தஸ்ய முகோதரம் கதாக. என்ன அர்த்தம்னா, ஹே பகவானே, நீ மற்றைய இடையர்களெல்லாம் ரொம்ப மனசு வெகுளிகளை வாழலாம், அவளுக்கு என்னன்னு தெரியாது. அவளோடு கூட ரொம்ப தூரத்தில் அவள்லாம் இருக்காள். அவளோடு கூட ரொம்ப தூரம் போனேன். போய் நீங்கள்லாம் விளையாடின்னு இருந்தேள் அந்த காட்டில். அப்படியே விளையாண்டு நீங்கள்லாம் விளையாட்டுலேயே ஈடுபாடு இருந்து பக்கத்தில் லோகத்தில் வெளியில் என்ன நடக்கிறதுன்னு தெரியாமல் அவள்லாம் தேவர் ஸோ ஃபோக்கஸ்ட் ஆன் தர் கேம்ஸ், விளையாடிகிட்டே இருக்காள். அந்த சமயம் இந்த அகாசுரன் அந்த மலைப்பாம்பு ரூபத்தில் இருந்தவன் அப்படி சுருட்டின்றான். சுருட்டின்ட்டு வாயை பெருசாக திறந்துன்னு வச்சுட்டு இருந்தான். அது பெரிய குகை மாதிரி, ஒரு பெரிய குகை ஒரு மலைக்குள்ளே இருந்ததுன்னா எப்படி பெருசாக இருக்குமோ அப்படி இருந்துதான். அவனுடைய ரூபமே தெரியல. பார்க்குறவாளுக்கு ஏதோ ஒரு மலையில் ஒரு குகை இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. அப்பொழுது இந்த குழந்தைகளெல்லாம் விளையாடுறவாள்லாம் ஓடி கண்ணாமூச்சி விளையாண்டுருக்க மாட்டாள். இது ஏதோ ஒரு குகை போல் இருக்குது, அதுக்குள்ளே போய் ஒளிஞ்சுப்போம்னுட்டு ஓடினாலாம். அவள்லாம் ஓடுறதே அவளை தடுத்து சுவாமியால் நிறுத்த முடியல. ஏன்னா அவள்லாம் ரொம்ப தூரத்தில் இருந்துன்னு இருந்தாள். அப்பொழுது அந்த பாக்கி இடையர்களெல்லாம், அந்த குழந்தைகளெல்லாம் பாவம், அவள்லாம் ஒன்றும் விஷயம் தெரியாதவாள், ரொம்ப இன்னோசன்ட் பீப்புள். அவள் என்ன பண்ணாள், குடுகுடுன்னு உள்ளே நுழைஞ்சு விட்டாள் இந்த வாய்க்குள்ளே. விருந்தாவனத்தில் இப்படி ஒரு குகை இருக்குங்கிறது அவளுக்கு தெரியாது. ஏன்னா அப்போ தான் விருந்தாவனத்துக்கு வந்திருக்காள் அவள்லாம். அதனால் அங்கே இருக்கப்பட்ட மலைகள் இதெல்லாம் அவள் ஸ்டடி பண்ணதில்லை. அதனால் இது ஏதோ புதுசாக ஒன்று குகை இருக்கேன்னு அவன் ரொம்ப நாள் இருந்தவனாக இருந்தால் தெரிஞ்சுன்னு இருந்திருப்பாள். அவளுக்கு இது தெரியலை. ஆகையினால அவள் உள்ளே நுழைஞ்சுட்டாளாம். அதுதான் இந்த இடத்துல சொல்கிறாள் இந்த 4வது ஸ்லோகத்தில். மகாஜல பிரதிம தனோர் குஹாநிப பிரசாரித பிரதித முகஸ்ய கானனே துவயி கிமபி விதூரகே. நீ ரொம்ப தூரம் அந்த விளையாட்டில் போயிட்ட, குழந்தைகளெல்லாம் விட்டுவிட்டு ரொம்ப தூரம் போயிட்டேன். அப்போ குமாரக்கா விஹரண கௌதுகாத்து, விஹரண கௌதுகாத்து, விளையாட்டுலேயே ரொம்ப ஈடுபாடுபட்டு அதிலேயே எண்ணங்கள் வச்சுட்டு இருந்தவாள்னா வெளியுலகத்தில் என்ன நடக்கிறதுன்னு தெரியாத இருந்த இந்த இளம் குழந்தைகள் கானனே கதாகா முகோதரம், இந்த மலைப்பாம்பு சுருட்டின்னு இருந்த மலைப்பாம்பு அதனுடைய வாயை பெருசாக திறந்து வச்சுட்டு இருந்தது. அது எப்படி இருந்தது, மகாஜல பிரதிமதனோஹம், பெரிய மலை மாதிரி இருந்தது அதனுடைய உடம்பு. அந்த பெரிய மலை மாதிரி இருந்தபொழுது குஹானிப பிரசாரித பிரதித முகஸ்ய, அதனுடைய வாய் ஒரு பெரிய குகை மாதிரி இருந்தது. மலையினுடைய குகை மாதிரி, மலைக்குள்ளே குகை இருக்குது, அதுக்கு வாசல் படி மாதிரி பெருசாக திறந்து வச்சுருந்தது. அதை பார்த்தாள் இந்த இவாள்லான்னு சொன்னாள், இந்த குழந்தைகள்லான்னு சொன்னாள். அதை அடுத்த ஸ்லோகத்தில் அதெல்லாம் உள்ளே நுழைய போகிறத பற்றி சொல்ல போகிறாள். அப்படின்னு இந்த மலைப்பாம்பு இவாளெல்லாம் உள்ளே முழுங்கி பண்ணுங்கிறதுக்காக பெருசாக திறந்து வச்சுன்னு இருந்ததை சொன்னாள். இந்த குழந்தைகள் என்ன நடக்கிறதுங்கிறதே தெரியாமல் விளையாண்டிருந்தாளாம். மகாஜல பிரதிம தனோர் குஹானிப பிரசாரித பிரதித முகஸ்ய கானனே முகோதரம் விஹரண கௌதுகாத் கதாக குமாரகாக கிமபி விதூரகே துவயி. நீ ரொம்ப தூரம் இருந்தே இவாளை காப்பாற்ற முடியல உன்னால். அப்படி இருந்தபொழுது இவாள்லாம் அந்த மலைப்பாம்புங்கிறத தெரிஞ்சிக்காமல் ஏதோ ஒரு புதுசாக ஏதோ குகை போல் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தாள் சொல்லப்பட்ட 4வது ஸ்லோகம் இது. இப்பொழுது இந்த 4 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமன் நாராயணீயே அகாசுரவத வர்ணனம் நாம 51 தசகம். கதாச்சன பிரஜசிஷுபிः समं भवान्, கதாச்சன பிரஜசிஷுபிः समं भवान्, கதாச்சன பிரஜசிஷுபிः समं भवान्, வனாசனே விகிதமதிः பிரகேதராம், வனாசனே விகிதமதிः பிரகேதராம், வனாசனே விகிதமதிः பிரகேதராம். சமாவிருத்தோ பகுதர வத்சமண்டலைः, சமாவிருத்தோ பகுதர வத்சமண்டலைः, சதேமனைः நிரகமதீஷ ஜேமனைः, சதேமனைः நிரகமதீஷ ஜேமனைः, சதேமனைः நிரகமதீஷ ஜேமனைः. விநிர்யதஸ்தவ சரணாம்புஜத்வயாத், விநிர்யதஸ்தவ
சரணாம்புஜத்வயாத் விநிர்யதஸ்தவ சரணாம்புஜத்வயாத் உதஞ்சிதம் திரிபுவன பாவனம் ரஜः உதஞ்சிதம் திரிபுவன பாவனம் ரஜः உதஞ்சிதம் திரிபுவன பாவனம் ரஜः மகர்ஷயः புலகதரைக்கலேவரைः மகர்ஷயः புலகதரைக்கலேபரைः மகர்ஷயः புலகதரைக்கலேபரைः உதூஹிரே திருதபவதீக்ஷணோத்சவாः உதூஹிரே திருதபவதீக்ஷணோத்சவாः உதூஹிரே திருதபவதீக்ஷணோத்சவாः பிரச்சாரயத் அவிரல சாத்வலேதலே பிரச்சாரயதி அவிரல சாத்வலேதலே பிரச்சாரயத்யவிரல சாத்வலேதலே பசூன் விபோ பவதி சமம் குமாரகைः பசூன் விபோ பவதி சமம் குமாரகைः பசூன் விபோ பவதி சமம் குமாரகைः அகாசுரோ ஞருணதகாய வர்த்தனீம் அகாசுரோ ஞருணதகாய வர்த்தனீம் அகாசுரோ ஞருணதகாய வர்த்தனீம் பயானக சபதி சயானகாக்கிருதிः பயானக சபதி சயானகாக்கிருதிः பயானக சபதி சயானகாக்கிருதிः மகாஜலப்பிரதிம தனோः குஹாநிபः மகாஜலப்பிரதிம தனோர்குஹாநிப மகாஜலப்பிரதிம தனோர்குஹாநிப பிரசாரிதப்பிரதிதமுகஸ்ய கானனே பிரசாரிதப்பிரதிதமுகஸ்ய கானனே பிரசாரிதப்பிரதிதமுகஸ்ய கானனே முகோதரம் விஹரண கௌதுகாத்கதாः முகோதரம் விஹரண கௌதுகாத்கதாः முகோதரம் விஹரண கௌதுகாத்கதாः குமாரகாः கிமபி விதூரகே த்வயி குமாரகாः கிமபி விதூரகே த்வயி குமாரகாः கிமபி விதூரகே த்வயி ஸ்ரீஹரே நமः. அடுத்த ஸ்லோகம் 5வது ஸ்லோகம். பிரமாதத பிரவிசதி பன்னகோதரம் க்வதத்தனௌ பசுபகுலே சவாத்சகே விதன்னிதம் த்வமபி விவேசித பிரபோ சுஹ்ருஜனம் விசரணமாசு ரக்ஷிதும். ஹே பகவானேன்னு கூப்பிட்டாள். ஹே பிரபோ, பகவானே, குருவாயூரப்பா. இவ்வாறாக அந்த மலைப்பாம்பு பெரிஷா வாயை திறந்து பெரிய மலை மாதிரி இருக்குது, அந்த மலையினுடைய ஒரு குகை மாதிரி இருக்குது அதனுடைய வாய். அது என்னங்கிறது தெரியாமல் விளையாட்டிலேயே மூழ்கி இருந்த குழந்தைகள் என்ன பண்ணினாளுங்கிறத இந்த 5வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள். பிரமாதத பிரவிசதி பன்னகோதரம் பிரமாததா பிரவிசதி பன்னகோதரம். அவா தவறாக புரிஞ்சுண்டு இது பெரிய குகைன்னு புரிஞ்சுண்டு அதனுடைய வாய்க்குள்ளே நுழைஞ்சுட்டாள், வயத்துக்குள்ளே போயிட்டாள். இதுக்கு அன்வயம் என்னென்னா, சவாத்சகே பசுபகுலே பிரமாததா பன்னகோதரம் பிரவிசதி க்வதத்தனௌ சதி. ஹே பிரபோ, இதம் விதன்னபி த்வம் விசரணம் சூருஜனம் ரட்சித்தும் ஆஷு விவேசித. ஹே பகவானே, இந்த குழந்தைகளெல்லாம், கோப குழந்தைகளெல்லாம், இடையர்களெல்லாம், பசுமாட்டு கூட்டங்களெல்லாம் தவறி போய் இது பெரிய குகையினுடைய வாய்ங்கிறதா நினச்சிட்டு அதுக்குள்ளே எல்லாம் நுழைஞ்சுடுத்துகள். பிரவிசதி பன்னகோதரம் பிரமாதத்தா, உள்ளே நுழைஞ்சுடுத்துகள். ஆனால் உள்ளே நுழைஞ்சோடனே தான் அவளுக்கு புரிஞ்சுது. கொதத்தனோ உள்ளே போனோடனே அதனுடைய வயத்துக்குள்ளே ஒரு சூடு தெரிய ஆரம்பிச்சுது. அப்போ தான் அவர்களுக்கு புரிஞ்சுது, இது நம்ம வந்தது எங்கேயோ வந்திருக்குமே, உள்ளே சுடுறதேன்னுட்டு. அப்பொழுது ஹே பிரபோ, ஏ கடவுளே, பகவானே, குருவாயூரப்பா, நீ என்ன பண்ண? துவமப்பி ஆஷு விவேசித, நீ தூரம் இருந்தவன் ஓடி வந்த, ஓடி வந்து நீயும் உள்ளே நுழைஞ்சுட்ட. ஏன்னா இவாளை காப்பாற்றணுங்கிறதுக்காக. ரட்சித்தும் விசரணம் சூருஜனம், அத்தனை குழந்தைகளையும் அத்தனை பசுப்பாட்டுகளையும் காப்பாற்றணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் கருணாமூர்த்தியான நீ, ஏ குருவாயூரப்பா, நீயும் உள்ளே நுழைஞ்சுட்டேப்பா இந்த வாய்க்குள்ளே, இந்த மலைப்பாம்பனுடைய வாய்க்குள்ளே நுழைஞ்சி அதனுடைய வயத்துக்குள்ளே நீ போனேங்கிறத சொல்லப்பட்ட 5வது ஸ்லோகம் இது. பிரமாதத பிரவிசதி பன்னகோதரம் க்வதத்தனௌ பசுபகுலே சவாத்சகே விதன்னிதம் த்வமபி விவேசித பிரபோ
சுகிருஜனம் விசரணம் ஆஷு ரக்ஷித்தும், சுகிருஜனம் ரக்ஷித்தும் ஆஷு, உடனே இவாளை காப்பாற்றணுங்கிறதுக்காக நீ என்ன பண்ண? நீ உள்ள நுழைஞ்ச. இந்த குழந்தைகள்லாம் உள்ள முன்னாடியே நுழைஞ்சு கொடுத்துகள். பசுமாட்டு கூட்டங்கள் கண்ணுக்குட்டியெல்லாம் உள்ள நுழைஞ்சு கொடுத்து. அப்பொழுது ஏ கிருஷ்ணா, நீயும் இந்த குழந்தைகளை காப்பாற்றணும், இந்த கொடிய அசுரன் வயத்தில் இருந்துங்கிறதுக்காக நீ உள்ள நுழைஞ்சேன்னு சொல்லப்பட்ட 5வது ஸ்லோகம் இது. பிரமாதத பிரவிசதி பன்னகோதரம் क्वथत्तनौ पशुपकुले सवात्सके विदन्निदं त्वमपि विवेशित प्रभो सुहृज्जनं विशरणमाशु रक्षितुम्. அடுத்த ஸ்லோகம். गलोदरे विपुलितवर्ष्मणा त्वया महोरगे लुडति निरुद्धमारुते द्रुतं भवान् विदलितकण्ठमण्डलो विमोचयन् पशून् विनिर्ययौ. துவயா கலோதரே, அந்த மலப்பாம்பனுடைய துரோட்டு இருக்கே கலோதரே, கலம்னா தொண்டை, அந்த தொண்டைக்குள்ளே என்ன பண்ண நீ உள்ளே நுழைஞ்சோன்ன? மகோரகேலுடதி, அகாசுரன் இருக்கானே இந்த மலப்பாம்பு, நீங்களெல்லாம் உள்ளே நுழைஞ்சி நீ உள்ளே நுழைஞ்சோடனே அதுக்கு ஒரே சிரமம் ஏற்பட்டு கொடுத்து. அப்படி சிரமத்தை கொடுக்க முடியா, நீ ஒரு உஷ்ணத்தை உண்டாக்கிவிட்ட. நிருத்தமாருதே, நீ போய் அந்த தொண்டையை போய் அடைச்சுன்னுட்ட, அதால் மூச்சு விட முடியல. அவள்லாம் உள்ளே இருக்கா, நீ உள்ளே போய் அந்த அந்த மலப்பாம்பனுடைய தொண்டைக்குள்ளே போய் நின்றுண்டு அதை ஃபுல்லாக அடைச்சுன்னுட்ட. நீ அடைச்சுட்டோன்னே இந்த மலப்பாம்புக்கு நிருத்தமாருதே, மூச்சு உள்ளே விட முடியல, தப்பிக்க ஆரம்பிச்சுது அது. துவயா கலோதரே, நீ போய் தொண்டையில் போய் நின்றுவிட்ட. நீ விபுலித வர்ஷ்மணா, அங்கே போய் உள்ளே நுழைஞ்சோடனே என்ன பண்ண? உன்னுடைய உடம்பினுடைய ரூபம் இருக்கே அதை பெருசாக பண்ணினுட்டேன். சின்ன ரூபமாக இருந்தவன் பெருசாக ரூபமாக பண்ணோடனே அது முழுக்க தொண்டை முழுக்க வியாபிச்சுட்டு தொண்டையை கம்ப்ளீட்டாக காருக்கு போட்டு அடைச்ச மாதிரி அடைச்சுன்னுட்டேன். அதால் மூச்சு விட முடியாமல் தப்பிச்சுது. மகோரகே லுடதி நிருத்தமாருதே துவயா கலோதரே விபுலித வர்ஷ்மணா, கலோதரே விபுலித வர்ஷ்மணா துவயா மகோரகே லுடதி நிருத்தமாருதே द्रुतं भवान् विदलित कण्ठमण्डलो विमोचयन् पशून् विनिर्ययौ. द्रुतं विदलित कण्ठमण्डलः, அப்புறம் நீ என்ன பண்ண? அந்த அவனுடைய தொண்டையை அப்படி ஒரு கிழிச்சுட்டு நீ வெளியில் வந்த. பவான் வினிர்யயோ, நீ வெளியில் வந்த. அப்போ பெரிய ஓட்டை ஏற்பட்டது தொண்டை கிழிஞ்சோடனே. அது வழியாக எல்லா கோபாலும் எல்லா இடையர்களும் இடைய குழந்தைகளும் பசுமாடுகளும் எல்லாம் அந்த மலப்பாம்பனுடைய வயத்துலேருந்து வெளியில் வந்து கொடுத்துப்பா. அப்படி அவள்லாம் வெளியில் கொண்டு வந்துவிட்டே. நீ அப்பேற்பட்ட கருணாமூர்த்தி நீ சொல்கிறாள். பகவான் அப்பேற்பட்டவர். கலோதரே விபுலித வர்ஷ்மணா துவயா மகோரகே லுடதி நிருத்தமாருதே द्रुतं भवान् विदलित कण्ठमण्डलो விமோச்சயன் பசூன் வினிர்யயௌ. நீ உள்ளே போய் அந்த அகாசுரனுடைய வயிற்றுக்குள்ளே போய் அவனை தொண்டைக்குள்ளே அடைச்சிட்டு தொண்டையை மூச்சு விட முடியாமல் பண்ணி அவனை சிரமப்படுத்தி பெரிய ரூபத்தை எடுத்துட்டு தொண்டையை கிழிச்ச. அப்பொழுது அந்த குழந்தைகளெல்லாம் வெளியில் வந்தாள்னு சொல்லக்கூடிய அழகான இந்த 6வது ஸ்லோகம் இது. அடுத்த 7வது ஸ்லோகத்தில் சொன்னாள். க்ஷணம் திவி त्वदुपगमार्थमास्थितं महासुर प्रभव महो महत् विनिर्गते त्वयि तु निलीनमञ्जसा नभस्थले नृतुः अथो जगुः सुराः. இப்பேற்பட்டவன் உன்னுடைய ஆச்சரியமான ஒரு லீலையை பார்த்துவிட்டு தேவதைகள்லாம் ஆகாசத்தில் சந்தோஷம் அடைஞ்சாலாம். நன்றுத்து சந்தோஷத்தோடு கூட டான்ஸ் அடித்தாளுங்கிறாள். எல்லா தேவதைகளும் இறக்கின்னு இதை பார்த்துட்டு இருக்காள் பகவான் பண்ண லீலையை. அது சொல்கிறாள். க்ஷணம் திவி துவது உபகமார்த்தமாஸ்திதம், நீ இந்த அகாசுரனுடைய தொண்டையை கிழிச்சிருந்து வெளியில் வந்த பொழுது ஆகாசத்தில் உயரக்க என்ன ஆச்சுனா ஆஸ்திதம் திவி க்ஷணம், நீ வெளியில் வரத்த நிலீனம் அஞ்சசா, நீ வெளியில் வரத்த பார்த்துவிட்டு அவள்லாம் நினச்சாலாம். வினிர்கதே துவைத்து நிலீனமஞ்சசா, இவர் வெளியில் வந்தோடனே அந்த அகாசுரனுக்கு என்ன ஆச்சுன்னாள் நிலீனம், அவனுடைய இக்னோரன்ஸ் எல்லாம் போச்சாம். நிசேஷம் லீனம் நிலீனம், அவங்ககிட்ட இருக்கப்பட்ட கெட்ட விஷயங்களெல்லாம் போய் அவன் பகவானோட சாயுஜ்யமாயிட்டான்.
அவனோட பகவான் அவனை ஏற்றுனுட்டாள். அவனுக்கு அப்புறம் புனர்ஜென்மா கிடையாது, அப்பேற்பட்ட மோட்சத்தை அடைஞ்சான்னு சொன்னாள். என்ன அவனு கெட்ட விஷயம் பண்ணால் கூட பகவானுடைய ஸ்பர்ஷம் பட்டு கொடுத்து அதனால மோட்சம் அடைஞ்சுட்டான். க்ஷணம் திவி த்வதுபகமார்த்தமாஸ்திதம் மகாசுர பிரபவம் அஹோ மகோ மகத்து. இந்த மகாசுரனான அகாசுரன் இருக்கானே, அவனுடைய பிரபாவத்தை பார்த்துவிட்டு அவனை என்ன பண்ணாள் சுவாமி? வினிர்கதே துவைத்து நினீன மஞ்சசா. சுவாமி அவனை கிழிச்சிட்டு வெளியில் வந்த உடனேயே அவனுக்கு மோட்சம் ஏற்பட்டு கொடுத்து அவனுடைய கெட்ட விஷயங்களெல்லாம் பொசுங்கி போயிடுத்து. இன்ஸ்டன்ட்லி பிகேம் அ குட் மேன். அவனுக்கு புனர்ஜென்மம் கிடையாமல் மோட்சம் அடைஞ்சு கொடுத்துங்கிறதா சொன்னாள். நபஸ்தலே நன்றுத்துஹூ அதோ ஜகுசுராஹா. தேவதைகள்லாம் ஆகாசத்தில் ஓடி வந்து இந்த வைபவத்தை பார்த்துவிட்டு டான்ஸ் அடித்து சந்தோஷத்தை தெரிவிச்சுண்டாள், ஆனந்தப்பட்டாள் எல்லாரும் சொல்லப்பட்ட 7வது ஸ்லோகம். க்ஷணம் திவி த்வது உபகமார்த்தமாஸ்திதம் மகாசுர பிரபவமஹோ மஹோ மகத் வினிர்கதே துவைத்து நிலீன மஞ்சசா நபஸ்தலே நன்றுத்துஹு அதோ ஜகுசுராஹா. பேர்பட்ட 7வது ஸ்லோகம். இப்பொழுது இந்த 3 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணும். ஸ்ரீ ஹரயே நமஹ. பிரமாதத பிரவிசதி பன்னகோதரம் பிரமாதத பிரவிசதி பன்னகோதரம் பிரமாதத பிரவிசதி பன்னகோதரம் क्वथत्तनौ पशुपकुले सवात्सके क्वथत्तनौ पशुपकुले सवात्सके क्वथत्तनौ पशुपकुले सवात्सके विदन्निदं त्वमपि विवेशिथ प्रभो विदन्निदं त्वमपि विवेशिथ प्रभो विदन्निदं त्वमपि विवेशिथ प्रभो सुहृज्जनं विशरणमाशु रक्षितुं सुहृज्जनं विशरणमाशु रक्षितुं सुहृज्जनं विशरणमाशु रक्षितुं गलोदरे विपुलितवर्ष्मणा त्वया गलोदरे विपुलितवर्ष्मणा त्वया गलोदरे विपुलितवर्ष्मणा त्वया महोरगे लुठति निरुद्धमारुते महोरगे लुठति निरुद्धमारुते महोरगे लुठति निरुद्धमारुते धृतं भवान् विदलितकण्ठमण्डलो धृतं भवान् विदलितकण्ठमण्डलो धृतं भवान् विदलितकण्ठमण्डलो विमोचयन् पशुपशून् विनिर्ययौ विमोचयन् पशुपशून् विनिर्ययौ विमोचयन् पशुपशून् विनिर्ययौ क्षणं दिवि त्वदुपगमार्थमास्थितं क्षणं दिवि त्वदुपगमार्थम् आस्थितं क्षणं दिवि त्वदुपगमार्थमास्थितं क्षणं दिवि त्वदुपगमार्थमास्थितं महासुरप्रभवमहो महो महत् महासुरप्रभवमहो महो महत् महासुरप्रभवम् अहो महो महत् विनिर्गते त्वयितु निलीनमञ्जसा विनिर्गते त्वयितु निलीनमञ्जसा विनिर्गते त्वयितु निलीनमञ्जसा नभस्थले नृतुः अथो जगुःसुराः नभस्थले नृतुः अथो जगुःसुराः नभस्थले नृतुः अथो जगुःसुराः ஸ்ரீ ஹரே நமஹ. அடுத்தது 8வது ஸ்லோகத்தில் சொல்றாள். சவிஸ்மைஹி கமலபவாதிபிஸ் சுரைஹி அனுத்ருதஸ்ததனுகதஸ்குமாரகைஹி தினே புனஸ்தருணதசாமுபேயுஷி ஸ்வகைர்பவான் அதனுத போஜனோத்சவம். ததனு பவான் சவிஸ்மயைஹி கமலபவாதிபிஹி சுரைஹி அனுத்ருதः ஸ்வகைஹி குமாரகைஹி கதः தினே புனः தருணதசாம் உபேயுஷி போஜனோத்சவம் அதனுத. இதுக்கு அன்வயம் என்ன அர்த்தம்னாள், சவிஸ்மைஹி கமலபவாதிபிஸ் சுரைஹி அனத்ருதஸ்ததனுகத குமாரகைஹி தினே புனஸ்தருணதசாமுபேயுஷி ஸ்வகைத்பவான் அதனுத போஜனோத்சவம். ஏ கிருஷ்ணா, ஏ குருவாயூரப்பா, நீ என்ன பண்ண தெரியுமா? தேவதைகளெல்லாம் ஆச்சரியப்படும்படியான ஒரு காரியத்தை பண்ணிவிட்டேன்.
இப்படி இந்த அகாசுரன்கப்பட்ட கொடிய மலைப்பாம்பு வாயை கிழிச்சுண்டு இந்த குழந்தைகளெல்லாம் வெளியில் கொண்டு வந்து காப்பாற்றினேன். காப்பாற்றினோடனே ஒன்றுமே நடக்காத மாதிரி இதை பற்றி பெருசு பண்ணாமல் நீ பாட்டுக்கு மறுபடியும் நம்மளாம் வி கேம் ஹியர் டு டூ சம் வனபோஜனம், நம்மளாம் வாங்கோ சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு மத்தியான காலத்தில் குழந்தைகளோட விளையாடினது போகிறோம், இப்போ லஞ்சு சாப்பிடுவோங்கிறதா நினச்சிட்டு அவள் ஆற்றுலேருந்து கொண்டு வந்திருந்த சாப்பாட்டெல்லாம் ஒருத்தரோட ஒருத்தர் பகிர்ந்துண்டு நீங்கள்லாம் ஆனந்தமாக மத்தியான காலத்தில் அந்த வனபோஜனம் பண்ணி எல்லாரையும் சாப்பிட்டேளே, இதை உயரக்க கமல பவாதிபிகி பிரம்மா முதலான தேவதைகளெல்லாம் உயரக்கேர்ந்து பார்க்குறாளாம், பார்த்து ஆச்சரியப்படுறாளாம். இப்போ ஏற்பட்ட பகவான் வந்து ஒரு விஷயம் பண்ணி இந்த அசுரனை போய் அவனுக்கு மோட்சத்தை கொடுத்தாள். என்னென்ன காரியங்கள் பண்ணாள், குழந்தைகளெல்லாம் காப்பாற்றினாள் ரொம்ப சுலபமாக. கொடிய அரக்கனை கொன்னாள். அந்த துஷ்டனை கொன்னது மாத்திரமில்லை, துஷ்டன்கிட்ட நல்லத்தை உண்டாக்கி அவனை சாயுஜ்யம் கொடுத்து அவனுக்கு மோட்சத்தை கொடுத்தாள். இத்தனையும் உயரக்கேந்து பார்த்துவிட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி வனபோஜனம் பண்ணிட்டு இருந்தாளாம் சுவாமி. அதை பார்த்து தேவதைகள்லாம் பிரம்மாதி தேவதைகள் ஆச்சரியப்பட்டாளாம் உயரக்கேந்து. ச விஸ்மயைஹி கமலபவாதிபிஹி சுரைஹி, பிரம்மா முதலான தேவதை கணங்கள் 30 தேவதைகளும் ஆகாசத்துலேருந்து பார்த்து விஸ்மயைஹி அப்படியே ஆச்சரியப்பட்டாளாம். அனுத்ருதனுகத குமாரகைஹி, துளிக்கூட காயம் ஏற்படாமல் அத்தனை இடையர் குழந்தைகளையும் வெளியில் கொண்டுந்தியே காப்பாற்றினியே. தினே புனத்தருண தசாமுபேயுஷி, அப்பொழுதும் மத்தியான காலம் வந்துடுது. அப்போ நீ என்ன பண்ண? ஸ்வகைத் பவான் அதனுத்த போஜனோத்சவம், தாங்கள் வந்த காரியமான போஜனோத்சவம் எல்லாரும் பகிர்ந்து சாப்பிடணுங்கிறதுக்காக அவா உட்கார்ந்துண்டு அந்த வனபோஜனம் பண்ணேளே, அதை பார்த்து ஆச்சரியப்பட்டாள். அப்பேற்பட்ட மூர்த்தி அல்லவா நீ, ஏ குருவாயூரப்பான்னு சொல்லக்கூடிய 8வது ஸ்லோகம் இது. அடுத்த 9வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், அந்த வனபோஜனம் பண்ணிவிட்டு கையில் வந்து பகவான் என்ன பண்ணுவாரான், சாத்தை தூக்கி கையில் வச்சுப்பார், ஊறுகாயை தூக்கி போட்டுப்பார். எல்லா பசங்களோடையும் பலவிதமான விகடம் ஹாஸ்யமாக ஏதானும் பேசுவார், பேசி எல்லாரையும் சந்தோஷிப்பார், எல்லாரும் சிரிப்பாள். பாக்கி குழந்தைகள்லாம் இப்படி ஜோக்கெல்லாம் அடிப்பார். இப்படி அப்புறம் வேணுகானம் பண்ணுவார், தன்னுடைய புல்லாங்குழல் எடுத்து ஊதுவர், தன் கொம்புங்கிறதான எடுத்து மாடுகளெல்லாம் மேய்க்கிற மாடுகளெல்லாம் எல்லாம் ஒழுங்காக இருக்கணுங்கிறதுக்காக கொம்பை எடுத்து ஊதுவர். இப்படி பலவிதமான விஷயங்கள் பண்ணி அந்த இடையர்களெல்லாம் ஆனந்திக்க செய்து விளையாடினாலாம் சுவாமி. அப்படி ஆகாரத்தை சாப்பிட்டுண்டு இதை உயரக்க இருக்கப்பட்ட அத்தனை தெய்வதைகளும் ஆகாசத்துலேருந்து பார்த்து ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்பட்டாள்னு சொல்லக்கூடிய 9வது ஸ்லோகம் இது. விஷாணிகாமபி முரளீம் நிதம்பகே நிவேசயன் கபலதரக்கராம்புஜே ஹாசயன் கலவச்சனை குமாரகான் புபோஜித திரிதசகணைர் முதானுதா. சுவாமி கராம்புஜே, தன்னுடைய தாமரைப்பு போன்ற கைகள் இருக்கே, அதில் கபலதரா சாப்பாட்டெல்லாம் எடுத்து வச்சுன்னு சாப்பிடுவார். அம்மா பண்ணி கொடுத்த தயிர்ஞ்சாதம் பாக்கி சித்திரானங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுன்னு சாப்பிடுவார் கையில். அதோடு கூட முரளீம் நிதம்பகே நிவேசன்னு அவர் என்ன பண்ணுவார், இப்படி இருக்கிறத புல்லாங்குழல் எடுத்து வாசிப்பார், எல்லாரும் கேட்பாளாம். இதுதான் பெரியாழ்வார் சொன்னார், கோவிந்தன் குழல் கொடு ஊழின பொழுது பறவையின் கணங்கள் படுகாடுக்கு கிடப்ப கறவையின் கணங்கள் செவியாட்ட கில்லாவே நாள். பகவான் கிருஷ்ணன் எப்படி பிருந்தாவனத்தில் தன் குழல் கொடு ஊழின பொழுது, தன்னுடைய முரளி அதாவது வேணுகானம் பண்ண பொழுது அங்கே காட்டில் இருக்கப்பட்ட பட்சி கணங்கள்லாம் எப்போ பார்த்தாலும் பறந்துன்னு இருக்கிற பட்சி கணங்கள்லாம் இந்த பாடுற இந்த வேணுகானத்தை கேட்குற சமயத்தில் எங்கேயும் பறக்கலையாம். பறக்காமல் அதாவது கலைகளில் உட்காந்துட்டு அப்படியே சிற்பத்தில் இருக்கப்பட்ட பட்சி பறக்குமோ பறக்காது, அப்படியெல்லாம் ஏதோ எழுதி வச்சது மாதிரி சிற்பம் மாதிரி அப்படியே உட்காந்துன்னு கேட்டுதான். பசுமாடுகளெல்லாம் காதுகளெல்லாம் கறவையின் கணங்கள் செவியாட்ட கில்லாவே, எப்போ பார்த்தாலும் பசுமாடுகள் காதை ஆட்டிகிட்டே இருக்கும்னே, ஏதான காதுக்குள்ளே எல்லாம் உள்ள நுழைஞ்சு விடாதுங்கிறதுக்காக காதை ஆட்டும், வாழை ஆட்டும். ஆனால் இவர் வேணுகானம் பண்ணுறத பசுமாடுகளெல்லாம் காதை ஆட்டாமல் காது ரெண்டையும் அப்படியே நீட்டின்ட்டு அந்த அந்த புல்லாங்களுடைய ஆனந்தத்தை ரசிக்கணுங்கிறதுக்காக அப்படியே எல்லாம் கிடக்காம். அதான் பெரியாழ்வார் 4000 திவ்ய பிரபந்தங்கிறத ஒரு இதில் எழுதியிருக்கார். அப்படி பகவான் வேணுகானம் பண்ணாள்.
விஷாணிகாமபி முரளீம் நிதம்பகே நிவேசயன் கபலதரக்கராம்புஜே ஹாசயன் கலவச்சனை குமாரகான். குமாரகான்னு ஹாசயன்னு எல்லாரையும் சிரிக்க வைப்பறான் பகவான். கதைகளெல்லாம் சொல்லுவான். கலவச்சனம்னா வேடிக்கை வேடியே கதை சொல்கிறது, யார் யாரும் பற்றி ஏதானும் கேலி பண்ணுறது ஒரு பையனை. அப்போ எல்லாரும் சிரிப்பாள். அவன் சிரிச்ச உடனே இன்னொருத்தனை கேலி பண்ணுறது, அவளும் ரசிப்பாள். கேலி பண்ணப்பட்ட பையனும் ரசிப்பண்ணேன், ஏன்னா பகவான்லாம் பண்ணுறார். அதனால் கிருஷ்ணா கிருஷ்ணா என்னை பற்றி நீ கேலி பண்ணுறியாடா அம்மன். அவர் ஏதானும் ஹாஸ்யமாக சொல்லி சிரிக்க வைப்பார். இப்படிலாம் பண்ணாலாம். புபோஜித திரிதச கணைர் முதா நுதா. தேவதைகள் ஆகாசத்துலேருந்து இதை பார்த்து ஆனந்தப்பட்டாலாம். ஆஹா, இந்த பிருந்தாவனத்தில் இருக்கிற குழந்தைகள்லாம் எத்தனை எத்தனை அதிருஷ்டசாலிகள், பகவானோடு கூட இவாள்லாம் ஆனந்தமாக விளையாடுறாளே, ஆனந்திக்கிறாளேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டாளாம். விஷாணிகாமபி முரளீம் நிதம்பகே நிவேசயன் கபலதரக்கராம்புஜே ஹாசயன் கலவச்சனை குமாரகான் புபோஜித திரிதசகணைர் முதா நுதா. அடுத்த கடைசி ஸ்லோகம் 10வது ஸ்லோகம். அதில் சொல்கிறாள், ஹே குருவாயூரப்பா, நீ பக்த ஜனங்கள் மேலே ரொம்பவும் பிரியத்தை வச்சுருக்கிற வாத்சல்ய மூர்த்தி. நீ அப்பேற்பட்டவன். நீ ஆனந்தமாக குழந்தைகளோடு கூட எட பசங்களோடு கூட நீ அந்த அவாவா ஆற்றுலேருந்து கொண்டு வந்த கட்டுச்சாத சித்திரானங்களெல்லாம் ரொம்ப ரசிச்சுட்டு சாப்பிட்டு இருந்தது. எப்படி தெரியுமா இருந்தது? நீ மகாவிஷ்ணு யஜ்ஞமூர்த்தி. நீ யஜ்ஞம் போது எல்லாரும் வேதத்தை சொல்லி ஆகுதி பண்ணி அரிசி நெய் இதெல்லாம் எடுத்து விடுவாள். அதெல்லாம் எடுத்து கொடுக்கறதே நீ ஆனந்தமாக சாப்பிடுவியே. அந்த ஆனந்தத்தை காட்டிலும் அதிகமான ஆனந்தத்தோடு கூட இந்த இடையர்கள் கொண்டு வந்த கட்டுச்சாத மூட்டையில் இருக்கப்பட்ட சாதத்தை எடுத்து நீ ரசித்து சாப்பிட்டியே. அப்பேற்பட்ட தெய்வம் அல்லவா நீ, கருணாமூர்த்தி அல்லவா. அப்பேற்பட்ட நீ என் மேலே இருக்கப்பட்ட இந்த ரோகங்களெல்லாம் நிவர்த்தி பண்ணி என்னை காப்பாற்றணும்னு சொல்லக்கூடிய உருக்கமான ஸ்லோகம் 10வது ஸ்லோகம். சுகாசனம் த்விஹ தவ கோபமண்டலே மகாசனாத் பிரியமிவ தேவமண்டலே இதி ஸ்துதஸ்திருதச வரைர்ஜகத்பதே மருத்புரி நிலைய கதாத் பிரபாஹிமாம். சுகாசனம் துயிஹ தவ கோபமண்டலே. இந்த கோபமண்டலம் இடையர்கள் கூட்டம் இருக்கே, அதில் நீ அவள் கொண்டு வந்த ஆகாரங்கள், அவள் ஆற்றுலேருந்து ஆகாரங்கள் கொண்டு வந்திருக்காள். அதெல்லாம் நீ எவ்வளோ ஆனந்தமாக தெரியுமா சாப்பிட்டே. சுகா அசனம், ரொம்ப ஆனந்திச்சு சாப்பிட்டே. நீ எவ்வளவு ஆனந்தம் உனக்கு இருந்தது. மகாசனாத் பிரியமிவ தேவமண்டலே. தேவதைகள்லாம் வந்து உனக்கு ஆகுதிகள்லாம் கொடுக்கும் பொழுது, பெரிய யஜ்ஞங்கள் நடக்கிற சமயத்தில் யஜ்ஞ ஆகுதிகள் இருக்கே, மகாசனாத்து, அந்த யஜ்ஞங்களில் இருக்கப்பட்ட ஆகுதிகள் மந்திரபூத்தமாக மந்திரங்கள் வேத மந்திரங்களை சொல்லி விடுற ஆகுதி இருக்கே, அதையும் நீ சாப்பிடுவே. அதில் இருக்கப்பட்ட ஆனந்தத்தை காட்டிலும் அதிக ஆனந்தத்தை இங்கே நீ அடைஞ்சே. நீ இதி ஸ்துதா, இவ்வாறாக உயரக்க தேவதைகள்லாம் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணாள். ஹே கருணாமூர்த்தே, நீ இப்படி இந்த இடையர்களோடு கூட இருந்து அவா கொடுக்கப்பட்ட ஆகாரத்தை ரொம்ப ஆனந்தத்தோடு கூட ரசிக்கிறியேன்னு அவா ஸ்தோத்திரம் பண்ணாலே. அதை கேட்டே நீ. அப்பேற்பட்ட ஹே ஜெகத்பதே, லோகத்துக்கெல்லாம் அதிபதியான ஹே குருவாயூரப்பா, மருத்புரியின்லைய குருவாயூரில் இருக்கப்பட்ட ஹே மூர்த்தியே, கதாத் பிரபாஹிமாம், என் மேலே இருக்கப்பட்ட ரோகங்களெல்லாம் நிவர்த்தி பண்ணி என்னை காப்பாற்றணும்னு சொல்லக்கூடிய ஸ்லோகம் இது. சுகாசனம் த்விஹ தவ கோபமண்டலே மகாசனாத் பிரியமிவ தேவமண்டலே இதி ஸ்துதஸ்திருதச வரைர் ஜெகத்பதே மருத்புரி நிலையகதாத் பிரபாஹிமாம். அழகான இந்த ஸ்லோகம் 10வது ஸ்லோகம். இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம ஆற்றுல எப்படி 2 திராட்சா பழமோ இல்லை ப்ரூனோ என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதே சொல்லணும். மனசால் நினச்சிக்கணும், ஹே குருவாயூரப்பா, நான் ஏதோ எத்கிஞ்சிட்டு ஒரே ஒரு வாழைப்பழத்தையோ இல்லை ஒரே ஒரு 2 ரைசினியோ வச்சு நான் நைவேத்தியம் பண்ணுறேன். ஆனால் இந்த நைவேத்தியத்தை நீ யஜ்ஞங்களில் ஆகுதி பண்ணக்கூடிய அந்த அசனம் இருக்கே, அந்த சாப்பாடு இருக்கே, அந்த அதை காட்டிலும் சக்தியாக நீ நினச்சி சாப்பிடக்கூடிய கருணாமூர்த்தி, சாப்பிட்டு எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நம்ம சொல்லணும். அதுக்காக தான் இந்த ஸ்லோகங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. அப்படி சொன்னால் பகவான் அதை எடுத்துப்பறாம், அதை ரொம்ப ஆனந்திப்பறாம். அப்படி குருவாயூரப்பனை நம்ம பிரார்த்தித்தோம்னா நமக்கும்
எல்லா விதமான க்ஷேமங்களையும் கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுப்பர், ஆனந்தத்தை கொடுப்பர். சுகாசனம் த்விய தவ கோபமண்டலே மகாசனாத் பிரியமிவ தேவமண்டலே இதி ஸ்துதஸ்திருதச வரைர்ஜகத்பதே மருத்புரி நிலைய கதாத் பிரபாஹிமாம். இப்பொழுது இந்த 10 ஸ்லோகத்தையும் பார்ப்போம். இது ஸ்ரீமன் நாராயணியே அகாசுரவத வர்ணனம் நாம 51 தசகம். ஸ்ரீ ஹரே நம. இப்பொழுது இந்த 3 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நம. சவிஸ்மயைஹி கமலபவாதிபிஸ் சுரைஹி சவிஸ்மயைஹி கமலபவாதிபிஸ் சுரைஹி சவிஸ்மயைஹி கமலபவாதிபிஸ் சுரைஹி அனுத்ருதஸ்ததனுகதः குமாரகைஹி அனுத்ருதஸ்ததனுகதः குமாரகைஹி அனுத்ருதஸ்ததனுகதः குமாரகைஹி தினே புனஸ்தருண தசாமுபேயுஷி தினே புனஸ்தருண தசாமுபேயுஷி தினே புனஸ்தருண தசாமுபேயுஷி ஸ்வகைர்பவான் அதனுத போஜனோத்சவம் ஸ்வகைர்பவான் அதனுத போஜனோத்சவம் ஸ்வகைர்பவான் அதனுத போஜனோத்சவம் விஷாணிகாமபி முரளீம் நிதம்பகே விஷாணிகாமபி முரளீம் நிதம்பகே விஷாணிகாமபி முரளீம் நிதம்பகே விஷாணிகாமபி முரளீம் நிதம்பகே நிவேசயன் கபலதர கராம்புஜே நிவேசயன் கபலதர கராம்புஜே நிவேசயன் கபலதர கராம்புஜே பிரகாசயன் கலவச்சனைः குமாரகான் பிரகாசயன் கலவச்சனைः குமாரகான் பிரகாசயன் கலவச்சனைः குமாரகான் புபோஜித த்ரிதசகணைः முதானுதः புபோஜித த்ரிதசகணைர்முதானுதः புபோஜித த்ரிதசகணைः முதானுதः சுகாசனம் த்விஹ தவ கோபமண்டலே சுகாசனம் த்விஹ தவ கோபமண்டலே சுகாசனம் த்விஹ தவ கோபமண்டலே மகாசனாத் பிரியமிவ தேவமண்டலே மகாசனாத் பிரியமிவ தேவமண்டலே மகாசனாத் பிரியமிவ தேவமண்டலே இதி ஸ்துதஸ்திருதச வரைஹி ஜகத்பதே இதி ஸ்துதஸ்திருதச வரைர்ஜகத்பதே இதி ஸ்துதः த்ரிதச வரைர்ஜகத்பதே இதி ஸ்துதஸ்திருதச வரைர்ஜகத்பதே இதி ஸ்துதஸ்திருதச வரைர்ஜகத்பதே மருத்புரி நிலைய கதாத் பிரபாஹிமாம் மருத்புரி நிலைய கதாத் பிரபாஹிமாம் மருத்புரி நிலைய கதாத் பிரபாஹிமாம். ஸ்ரீ ஹரே நமः. இது ஸ்ரீமன்னாராயணீயே அகாசுரவத வர்ணனம் நாம 51 தசகம். இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். ஸ்ரீ ஹரே நமः. அத ஸ்ரீமன்னாராயணீயே அகாசுரவத வர்ணனம் நாம 51 தசகம். கதாச்சன व्रजशिशुभिः समं भवान् वनाशने विहितमतिप्रकेतरां समावृतो बहुतरवत्समण्डलैः सतेमनैर्निरगमदीशजेमनैः विनिर्यतस्तव चरणाम्बुजद्वयात् उदञ्चितं त्रिभुवनपावनं रजः महर्षयपुलकधरैर्कलेबरैः उदूहिरे धृतभवदीक्षणोत्सवाः प्रचारयति अविरलशाद्वलेतले पशून् विभो भवति समं कुमारकैः अगासुरो न्यरुणदघायवर्तनीं भयानकः सपदि शयानकाकृतिः महाचलप्रतिम तनोर्गृहानिभ महाचलप्रतिम तनोर्गुहानिभ प्रसारितप्रथितमुखस्य कानने मुखोदरं विहरणकौतुकाद्गताः कुमारकाः किमपि विदूरगे त्वयि प्रमादतः प्रविशति पन्नगोदरं क्वथत्तनौ पशुपकुले सवात्सके विदन्निदं त्वमपि विवेशित प्रभो सुहृज्जनं विशरणमाशु रक्षितुं गलोदरे विपुलितवर्ष्मणा त्वया महोरगे लुठति
निरुद्धमारुते धृतं भवान् विदलितकण्ठमण्डलो विमोचयन् पशुपशून् विनिर्ययौ क्षणं दिवि त्वदुपगमार्थमास्थितं महासुरप्रभवमहो महो महत् विनिर्गते त्वयि तु निलीनमञ्जसा नभस्थले न ऋतुः अथो जगुक्सुराः सविस्मयैः कमलभवादिभिः सुरैः अनुद्रुतस्तदनुगतः कुमारकैः दिने पुनस्तरुणदशामुपेयुषि स्वकैर्भवान् अतनुत भोजनोत्सवम् विषाणिकामपि मुरलीं नितम्बके निवेशयन् कबलधरकराम्बुजे प्रहासयन् कलवचनैः कुमारकान् बुभोजिथ त्रिदशगणैर्मुदानुतः सुखाशनं त्विह तव गोपमण्डले मखाशनान् प्रियमिव देवमण्डले इति स्तुतस्त्रिदशवरैर्जगत्पते मरुत्पुरी निलयगदात् प्रपाहि माम् श्रीहरये नमः इति श्रीमन्नारायणीये अघासुरवधवर्णनं नाम 51 दशकम् ஸ்ரீஹரயே நமஹ. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறோம். ஸ்ரீஹரயே நமஹ. ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தாம் न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः अपुत्राः पुत्रिणः सन्तु पुत्रिणः सन्तु पौत्रिणः अधनाः सधनाः सन्तु जीवन्तु शरदां शतम्. मङ्गलं यादवेन्द्राय महनीय गुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं. गोवर्धनाचलोद्धर्त्रे गोपीक्रीडाभिलाषिणे अञ्जल्याहृतवस्त्राणां सुप्रीतायास्तु मङ्गलं. मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलं. द्वारकापुरवासाय हारनूपुरधारिणे सत्यभामा समेताय नरकघ्नाय मङ्गलं. चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलम्. देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलम्. योगीन्द्राणां त्वदङ्गेषु अधिकसुमधुरं मुक्तिभाजां निवासो भक्तानां कामवर्ष द्युतरुकिसलयं नाथ ते पादमूलं. नित्यं चित्तस्थितं मे पवनपुरपते कृष्णकारुण्यसिन्धो हृत्वा निःशेषतापान् प्रदिशतु परमानन्दसन्दोहलक्ष्मीम्. अज्ञात्वा ते महत्त्वं यदिह निगदितं विश्वनाथ क्षमेथाः. स्तोत्रं चैतत्सहस्रोत्तरम् अधिकतरं त्वत्प्रसादाय भूयात्. द्वेधा नारायणीयं श्रुतिषु च जनुषा स्तुत्यता वर्णनेन. स्फीतं लीलावतारैः इदमिह कुरुताम् आयुरारोग्यसौख्यम्. श्रीहरये नमः. गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द. हर नमः पार्वतीपतये हर हर महादेव. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. सद्गुरुस्वामिनः जय. आञ्जनेयस्वामिनः जय.